நம்ம ஆன்மீக பெரியவங்க காலையில எழுந்து நீராடி திருக்கோவில்களுக்கு போய் அந்த பிரகாரத்தை வெறும் கால்ல சுற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு மரபை, ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. காலினுடைய பாதத்துல தான் நம்ம உடம்பினுடைய எல்லா விதமான நரம்புகளுடைய அந்த முடிவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி அதுக்கான ஒரு நிறைய நிலையங்களை திறந்திருக்கிறத பார்த்துருக்கோம். தூய்மையான உடலோடும் மனதோடும் இறைநாமத்தை சிந்திச்சு கொண்டே இந்த திருக்கோவிலுடைய பிரகாரத்தை வெறும் காலில் அந்த கருங்கல் மேல பதிச்சு பதிச்சு நடக்கிற பொழுது உடம்பில் உள்ள 72,000 நரம்புகளும் தூண்டப்படுகிறது. உயிர் ஆற்றல் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நவீன வாழ்க்கை முறையில நமக்கு பல பேருக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது தான் மனசுல முதல்ல இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு. காலில் அணிஞ்சிருக்கிற செருப்புல ஆரம்பிச்சு ஆடையிலிருந்து நகையிலிருந்து எல்லாமே இன்னைக்கு ரொம்ப பிராண்டடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? அப்படி காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய செருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனா காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றது கேள்விக்குறிதான். நம்ம ஆன்மீக பெரியவங்க காலையில எழுந்து நீராடி திருக்கோவில்களுக்கு போய் அந்த பிரகாரத்தை வெறும் கால்ல சுற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு மரபை, ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதிகாலை நேரத்துல மனதும் உடலும் தூய்மையா இருக்கிற பொழுது நெற்றி நிறைய திருநீரு, சந்தனம், குங்குமம் அல்லது திருமண் இட்டு திருக்கோவிலுடைய அந்த பெரிய பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது நமக்கு உடல்ல கிடைக்கக்கூடிய ஆற்றல் கோடிக்கணக்கானது அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் உலகம் யோசிக்குது. ஆனா நம்ம ஆன்மீக உலகம் அதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு. குறிப்பா காலினுடைய பாதத்துல தான் நம்ம உடம்பினுடைய எல்லா விதமான நரம்புகளுடைய அந்த முடிவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி அதுக்கான ஒரு நிறைய நிலையங்களை திறந்திருக்கிறத பார்த்துருக்கோம். பாதங்களை சுத்தமா பராமரிச்சா பல நோய்கள்ல இருந்து நாம விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆன்மீகம் அதைத்தான் அந்த காலத்திலேயே சொல்லி கொடுத்தது. தூய்மையான உடலோடும் மனதோடும் இறைநாமத்தை சிந்திச்சு கொண்டே இந்த திருக்கோவிலுடைய பிரகாரத்தை வெறும் கால்ல அந்த கருங்கல் மேல பதிச்சு பதிச்சு நடக்கிற பொழுது உடம்பில் உள்ள 72,000 நரம்புகளும் தூண்டப்படுகிறது. உயிர் ஆற்றல் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. உடம்பும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்ல நேர்மறை சிந்தனையோடவும் இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சிந்திக்கணும் இல்லையா?